ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 27 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இதுக்கு தவிர எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படி லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒன்றும் அங்கே இருக்க சிஸ்டமை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி எவ்வளோ பொருள் தான் நம்ம கிட்ட இருக்கா, பரவாயில்லையே இதுவே போதும். இப்படி இவனும் அதை பார்த்து நடக்கும் போது அங்கே சூவும் வரா. அவளும் அங்கே வந்து நடக்கும் போதே பார்க்குறான், இந்த மாதிரி ஹீரோ வந்து அங்க வானத்தை பார்த்து ஏதோ யோசனை இருக்கான். இதை பார்த்து அவளுக்கும் ஒன்றும் புரியலையா. இதனாலே அவளும் கேட்கறான், ஆமா நீங்க வந்து என்ன பண்றீங்க? ஓ அதை பத்தி கேட்கறியா? இந்த மாதிரி உனக்கு கூடிய சீக்கிரத்துல அதை பத்தி தெரியும். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. இந்த சைடு ஹீரோவும் அங்க வந்து ஏதோ ஒரு ட்ரம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு சொல்றான். இது வந்து ஓகே, இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்படி இவனு சொல்ல இருக்க அங்க பார்த்தா சாயும் வந்து சொல்றான், எனக்கு வந்து ஒரு டவுட், நான் வந்து கேட்கலாமா? நீங்க வந்து எதுக்கு இங்க ட்ரம்மை ஃபிக்ஸ் பண்றீங்க? இதுக்கும் அந்த டாயின் சாக்க தோக்கடிக்கிறதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? அது வந்து உனக்கு போக போக புரியும். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு வேவ்ஸ் மாதிரி ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவங்க வந்து ஜாயின் சாக்ல இருக்க ஆளுங்களே இந்த மாதிரி மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க, ஏன்னா நாங்க வந்து கூடிய சீக்கிரத்துல உங்களை அட்டாக் பண்ண போறோம் இப்படின்னு வேவ்ஸ் மாதிரி ஏதோ ஒரு வாய்ஸ் அவங்க கேக்குது. இதெல்லாம் கேட்டு இருக்க உள்ள இருக்க ஆளுங்களும் அவங்க ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. இது வந்து அந்த காங் அவனோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட டெக்னாலஜி எல்லாம் நிறையவே இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜாயின் சாக் வந்து ஃபர்ஸ்டே அழிய போகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுதான் டாயின் சாக்கு நெருக்கமா இருக்கு. இதெல்லாம் கேட்கறாங்க இருக்க ஒருத்தனும் சொல்றான், இந்த மாதிரி நம்மளோட நிலைமை அப்போ என்ன ஆக போகுது? நீ வந்து அதெல்லாம் கவலைப்படாத, இந்த மாதிரி என் கிட்ட ஒரு பயங்கரமான பிளான் இருக்கு, ஏன்னா நம்மள எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண தெரியும். ஆனா மொத்த சாக்கோட ஆளுங்களும் சொல்றாங்க, அப்போனா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜாயின் சாக்கோட லீடரு, ஆனா அவரு அதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து போறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எங்களோட பிளானை வழி நடத்த தெரியும், நாங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். இப்படி அவரு போவ இதை பார்த்து நடக்க அந்த லேடியும் சொல்லுது, ஓ அப்படியா, இந்த மாதிரி எங்களோட 3 சாக்கு இல்லாம நீங்க வந்து அப்படியே புடுங்கிடுவீங்க, பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த குண்டுன்னு ஒருத்தன் வந்தானே, அவனை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. அவனாலலாம் உங்க சாக்கை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, அவனை போய் நம்பி இருக்கீங்க. இந்த சைடு வேற ஒரு ஏரியாவை தான் காட்டுறாங்க. அங்கேயும் அந்த டாயின் சாக்கோட லீடர் வந்து சொல்றாரு, மரியாதையா வந்து சலண்டர் ஆயிடு, இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி உங்களோட லைஃப்ஸ் எல்லாம் நான் தேவையில்லாம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் கேட்கிற சூவோட அப்பாவும் சொல்றாரு, இந்த மாதிரி அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்க வந்து பலாயிரம் வருஷமா இங்க போரிடுறோம், அதனால நாங்க அவ்வளவு சீக்கிரத்துல சலண்டர் ஆக மாட்டோம். அப்போனா நீ வந்து நான் சொல்றது கேட்க மாட்டேன், நான் வந்து தேடி வந்த பொருளையும் நீங்க தர மாட்டீங்க. ஆமா எங்களை தர முடியாது, நாங்க வந்து சாவுற வரைக்கும் இங்க போராடுவோம். ஓ அப்படியா, அப்போனா நான் வந்து என்னோட வழியிலேயே நான் எடுத்துக்கிறேன். இப்படி சொன்னத்த செகண்டே அங்க இருக்க ஆளுங்களும் அங்க தாக்குறதுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இங்கேயும் தாக்குறதுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில அங்க பயங்கரமா போர் நடக்க ஆரம்பிக்குது. நடுவுல அங்க சிவும் சண்டை போடுறான். இந்த சைடு ஜாயுவும் அவளோட பவரை யூஸ் பண்ணி இங்க சண்டை போடுறா. இவங்க என்னதான் சண்டை போட்டாலும் அங்க இருக்க ஆளுங்க குறையிற மாதிரியே இல்லை, அங்க டன் கணக்குல ஆளுங்களும் வந்துனே தான் இருக்காங்க. சிவோட அப்பாவும் அங்க பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா அவராலையும் எவ்வளவுதான் சண்டை போட முடியும்? அங்க பார்த்தா 2 பேரு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க. அவங்களுக்கு கிட்ட வந்து மண்டியாட்ட இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு காம்பினேஷனான ஒரு மூவியும் பண்றாங்க. இதனால ஒரு போர்ட்டலும் உருவாகுது, அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாம்பு வருது. அதுவும் டைரக்டா நம்ம சூவோட அப்பாவை அட்டாக் பண்ண அவராலேயே அங்க தாக்கு பிடிக்க முடியல. இதனாலே அவரு ரொம்ப தூரமா போயிடுறாரு. இதை பார்த்து அவருக்கும் அங்க புரியுது, இந்த மாதிரி கஷ்டம் இவங்க கூட சண்டை போடுறது. இதனாலே அவரும் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாருமே பின்னாடி வந்துருங்க. இதனாலே அங்க இருக்க ஆளுங்களும் தேச்சின ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற டாயின் சாக் ஆளுங்களும் சொல்றாங்க, விடாதீங்க, இதுதான் நம்மளுக்கான வாய்ப்பு. இப்படி அவங்களும் தொத்தின்னு இருக்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அங்க வயசான அந்த மாஸ்டர் சொல்றாரு, டாயின் சாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்குது, நம்ம 3 சாக்குமே ஒன்னா சேர்ந்து அவங்கள தோக்கடிக்க முடியும். ஆனா இதெல்லாம் கேட்கிற அந்த பெரிய மாஸ்டர் சொல்றாரு, அப்படிலாம் பண்ண தேவையில்ல, ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபோர்ஸோட பவர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும், நம்ம வந்து அவனை தோக்கடிக்கணும், அதனால நம்ம இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாது. இது கேட்ட அந்த வயசான மாஸ்டராலையும் எதுவும் பண்ண முடியல. அவர் அங்க கம்முனாயிராரு. இந்த சைடு நம்ம குன்னதான் காட்டுறாங்க. அவனும் இதெல்லாம் மவுண்டன்ல இருந்து பார்த்துன்னு இருக்கான். ஓ ஷோ வந்து என்ன கேட்காம ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பனா இனிமே தான் இந்த ஷோவே ஆரம்பிக்க போகுது, இந்த ஷோ வேற லெவல்ல இருக்க போகுது. இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு எபிசோட்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க, ஏன்னா நீங்க லைக் பண்ண வேண்டியதான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர நியூ அனிமே சீரிஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் sayonara.